இல்லைன்னா கூட ஆன்லைனில் அட்டன் பண்ணுங்க. நீங்கள் இந்த 100 டேஸும் விட்டுறாதீங்க. இதை ஆண்டவர் நமக்காகவே வைத்திருக்கிறார். அப்போது ஆண்டவர் நிறைய வார்த்தையை பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கண்டிப்பான வார்த்தையை ஆண்டவர் பேசுகிறார். நிறைய பேரை ஆண்டவர் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அன்பு சகல பாவங்களையும் மூடும். அப்படின்னா எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல ஆசீர்வாதம் இருக்கும். எந்த இடத்துல அன்பு இருக்குதோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல எல்லாவற்றையும் கொண்டு வர முடியும். ஆனால் அந்த அன்பு அளவிற்கு மிஞ்சி போகும்போது அது ஆசீர்வாத குறைவாய் மாறுகிறது. நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை ரெபேக்காளை குறித்து ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். ஆமேன். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் 26ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 26ஆம் அதிகாரம். தேங்க்யூ ஜீசஸ். 26ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 28வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. ஹல்லேலூயா. நீங்கள் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, ஈசாக்குனுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பரோடே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு ரெபேக்காள் இவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது இவங்க 2 பேருடைய இணைப்பு, இவங்க 2 பேருடைய திருமணத்தை நம்ம பார்ப்போம்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருமணமா இருக்கும். இவங்களை இது ஈசாக்குனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னுடைய பிள்ளைக்கு மகனுக்கு ஒரு பொண்ணு எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட இந்த ரெபேக்காளை அவர் அழைத்து வர்றார். அப்ப இந்த